My dear students, this is class 12 maths chapter 2 exercise 2.8 la question number 5 பார்க்க போறோம். Solve the equation z cube plus 27 equal to 0. Okay. z cube plus 27 equal to 0. z cube இங்கே வச்சிட்டு 27 அந்தாட்டு எடுத்துட்டு போனா minus 27. இப்போ z cube equal to minus 1 into 27 ன்னு எழுதலாம். இப்போ எனக்கு z வேணும். அப்போ இந்த பவர் அப்படியே இந்த பக்கம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் மைனஸ் ஒன்னுக்கு ஒரு 1/3 பவர் 27க்கு ஒரு 1/3 பவர் z இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னுக்கு பவர் 1/3 27 பவர் 1/3ன்றது ஏற்கனவே 27 வந்து 3 பவர் 3 அதுக்கு பவர் 1/3னா பவர் கேன்சல் ஆகிட்டு 3 வந்துடும். இப்போது z ஈக்குவல் டு நான் இந்த 3யை முன்னாடி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மைனஸ் ஒன்னுக்கு பதிலாக நம்ம யூனிட் சர்க்கிளில் பார்த்தோம் இல்லையா, ஸோ யூனிட் சர்க்கிளில் பாருங்கள், இது வந்து 1, இது வந்து I, இது வந்து மைனஸ் ஒன்று, இது வந்து மைனஸ் I. ஸோ யூனிட் சர்க்கிளில் 1,0ன்றது வந்து 1, π/2 வர்ற இடத்துல ஆங்கிள் π/2 வந்தால் I, ஆங்கிள் π வந்தால் மைனஸ் ஒன்று, ஆங்கிள் வந்து மைனஸ் π/2 வந்தால் மைனஸ் I. ஓகேவா? இது ஆங்கிள் π/2, இது ஆங்கிள் 0. ஸோ யூனிட் சர்க்கிள் யூஸ் பண்ணி மைனஸ் ஒன்று வந்திருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பராக எழுதிக்கிறேன். cos π ப்ளஸ் I sin π அதுக்கு பவர் 1/3. ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஆங்கிளில் ஒரு 2k π ஆட் பண்ணணும், மீனிங் மாறாதுன்னு சொல்லியிருக்கேன். அப்போ 3 cos π ப்ளஸ் 2k π plus I sin pi plus 2k pi அதுக்கு பவர் 1/3. ஓகேவா? இப்போ இந்த பவரையும் டி மோயரஸ் தியரம் யூஸ் பண்ணி உள்ளே இறக்கிடலாம். யூஸிங் டி மோயரஸ் தியரம். அப்போ z equal to 3 into cos pi plus 2k pi by 3. அதாவது 1/3 மல்டிப்ளை பண்ண உடனே ஆங்கிள் பை 3 வந்துடும். ப்ளஸ் I sin பை ப்ளஸ் 2k பை பை 3. ஓகேவா? ஆங்கிள் கூட 2k பை ஆட் பண்ணுறது முன்னாடி செய்யணும், பவரை டிமோயரஸ் தியரம் அப்புறமா யூஸ் பண்ணணும். ஓகேவா? தென் இப்போ இது வந்து கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி இல்லையா, பவர் என்ன வந்திருக்கு 1/3. அப்போ நம்ம யூனிட்டிக்கு 1/3 அதாவது தேர்ட் ரூட் எடுத்தோம், அதனால் கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி, அதனால் k ஈக்குவல் டு 0, 1, 2 வரைக்கும் தான் கொடுக்க முடியும். அதாவது 3 மைனஸ் 1 என்ன 2 தானே, n-1 வரைக்கும் நம்ம எடுக்கலாம், கேக்கு வேல்யூ கொடுக்கலாம். ஸோ கேக்கு இந்த 3 வேல்யூஸ் தான் நான் கொடுக்க முடியும். புரியுதுங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு நான் கேக்கு 0ன்னு வேல்யூ கொடுக்குறேன். அப்போ z இஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு காஸ், இந்த இடத்துல 0, இந்த இடத்துல 0 வந்துடுமா, அப்போ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக 5/3 ப்ளஸ் I sin π/3ன்னு வந்துடும். இதை சிஸ்ல எழுதலாமா, சிஸ் π/3. ஓகேவா? சரி, இப்போ நான் k ஈக்குவல் டு 1ன்னு கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும், z ஈக்குவல் டு 3 இன்ட்டு இங்கே கேவோட பிளேஸில் 1 வந்ததுன்னா காஸ், பாருங்கள் இந்த இடத்துல 1 வருமா, கேக்கு 1 வேல்யூ கொடுத்தா 2π ப்ளஸ் π 3π/3 ப்ளஸ் I sin, இங்கேயும் அதே ரிசல்ட்டு தான் 3π/3. ஓகே, இஸ் ஈக்குவல் டு 3 கேன்சல் ஆகிடுமா, இங்கே 3 கேன்சல் ஆகிடுமா, அப்போ 3 cos π ப்ளஸ் I sin π. ஓகே, இப்போ இங்கே 0 வந்துடும், இங்கே -1 வரும். cos πக்கு வேல்யூ -1, sin πக்கு வேல்யூ 0, 0 இன்ட்டு எனிதிங் 0 தான். அப்போ 3 இன்ட்டு -1 உள்ளே என்ன இருக்குது, -1 மட்டும் தான் இருக்குது. அப்போது 3 இன்ட்டு -1 -3. அடுத்து k ஈக்குவல் டு 2. அப்போ z ஈக்குவல் டு 3 இன்ட்டு காஸ், பாருங்கள் கேக்கு பதிலாக நம்ம 2 போட்டோம்னா 2 2s are 4π, அதாவது π ப்ளஸ் 4π/3 ப்ளஸ் I sin π ப்ளஸ் 4π/3 ஈக்குவல் டு 3 6, பாருங்கள் π ப்ளஸ் 4π, π 5 π/3. ஓகேவா? இதுவும் சிஸ்லே கொடுத்துடலாம் நம்ம. ஓகே, அப்போ
ஜட்டுக்கான 3 வேல்யூஸ் z இஸ் ஈக்குவல் டு நம்ம 2 வரைக்கும் தான் போக முடியும். k வேல்யூ 2 வரைக்கும் தான் போக முடியும். ஏன்னா இது கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி கரெக்டா. ஸோ என்னென்ன வேல்யூ கிடைச்சிது? ஃபர்ஸ்ட் வேல்யூ 3 6 5/3, செகண்ட் வேல்யூ -3, தேர்ட் வேல்யூ வந்து 3 6 5 5/3. ஓகேவா? ஸோ இது 1, இது ஒமேகா, இது ஒமேகா ஸ்கொயர் இப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.